வெல்கம் டு ஹஜ்ஜகம். நம்ம வீடியோவில் சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான காய் சுண்டைக்காய், தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க. பொரிஞ்சோடனே நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எண்ணெயிலேயே சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். அடுத்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு நான் சாம்பார் தூள் தான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நம்ம இறக்க போகும்போது கொஞ்சம் சர்க்கரை போட்டு இறக்கிடலாம். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வத்த புளிக்குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கீரி பூச்சி தொந்தரவு இருந்தால் இந்த குழம்பு நீங்கள் தாராளமாக வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த சுண்டைக்காய் குழம்பு வைக்கலாம். நகர்த்து சைடு இருக்கிறவங்க, சென்னை சைடு இருக்கிறவங்களுக்குலாம் மார்க்கெட் போனீங்கனாலே உங்களுக்கு சுண்டைக்காய் கிடைக்கும். இந்த சுண்டைக்காய் குழம்பு ஒரு டைம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.